வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து செட்டிநாட்டு பக்கம் வாழைக்காய் வறுவல், மீன் வறுவல்னு செய்வாங்க. வாழைக்காயை மீன் வறுவல் மாதிரி கல்யாண வீடுகளில் செய்வாங்க. நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே மாவு மாவாக இருக்கும். உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். வெளியில் நல்லா மசாலா பரட்டி நல்லா இருக்கும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம், பூண்டு வந்து ஒரு 6-7 பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து கேஸ் ட்ரபிள் இருக்கும், அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பூண்டு செரிமானத்துக்காக சோம்பும் பூண்டும், வாழைக்காய் வாசத்துக்காக. இதை மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் குறைன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ தூள் வந்து இது வந்து கறி மசால் தூள். கறி மசால் தூளில் பட்டை, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். இது நான் வந்து நம்ம ரெசிப்பியில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கறி மசால் பவுடர் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கிது, கறி மசால் பவுடர்னே கிடைக்கிது. அதில் நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பும் பெருங்காயமும். வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக வகுந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். இதுக்கு வந்து வாழைக்காயை வேக வச்சு நம்ம போட்டோம்னா அது மசாலா மாதிரி போயிடும், வறுவல் மாதிரி இருக்காது. அதனால் இதில் வந்து வாழைக்காயை அரை வேக்காடாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப முருகவும் விட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறம் மசாலையெல்லாம் ஒன்றும் சேராது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. இதை வந்து செட்டிநாட்டில் வாழைக்காய் மீன் வறுவல்னு சொல்லுவாங்க. கல்யாண வீடுகளில் வைப்பாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரசஞ்சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது எங்கேயும் டூர் போகிறீங்களா, அங்கே வந்து நீங்கள் இதை வந்து கொண்டுட்டு போனீங்கன்னா கெட்டு போகாது ஒரு நாளைக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், இது வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்க பூண்டு, சோம்பு, கறிவேப்பிலை, கறி மசால் பவுடர், மல்லி பவுடர், மஞ்சத்தூள். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம வாழைக்காயில் உப்பு போடல. நான் நல்ல பெரிய வாழைக்காயாக 2 வாழைக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சுருளை வேக வைக்கணும். சூப்பரான வறுவல் ரெடி. சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.